யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் காண உள்ளது ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 26/4/2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகின்றார்கள். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். அங்க சுமார் 18 மாத காலங்கள் அங்கே சஞ்சரிக்க போகின்றார்கள். அதாவது 1.5 ஆண்டு காலம். ராகு கேது சாயா கிரகம் என்று கூறுவார்கள், சில நிழல் கிரகம் என்று கூறுவார்கள். இந்த ராகு பகவான் மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே அமர்ந்தும், கேது பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்தும் இருந்தார்கள். இப்போது இவர்கள் பயிற்சியாகி ராகு பகவான் அற்புதமான ஒரு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலே பயிற்சி அடைவது ஓஹோ என்று இருக்குமா, எப்படி இருக்க போக என்பதை காட்டு சிறப்பான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஏனென்றால் 11ஆம் இடத்திலே ஏற்கனவே சனி பகவான் அங்கு அமர்ந்திருக்கிறார். அவர் சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று கூறும் அளவுக்கும், அதே போல் ராகு பகவான் யோகாதிபதி. பொதுவாகவே ராகு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்வது யோகக்காரகன் என்று கூறுவார்கள். 9 கிரகங்களுக்கும் எப்படி சனி ஆயுள்காரகனோ, குரு தனக்காரகனோ, கேது ஞானக்காரகனோ, சூரியன் பிதாக்காரகனோ, சந்திரன் தாய்க்காரகனோ, மனோகாரகனோ என்று கூறுவார்கள். செவ்வாய் சகோதரக்காரன் என்றும், புதன் வித்யாக்காரகன் கல்விக்காரன் தாய்மாமனை குறிப்பதும், சுக்கிரன் கலத்திரக்காரகன் என்றும் இப்படி சொல்லும் போது ராகு பகவானை யோகக்காரகன் என்று ஜோதிடத்திலே வர்ணிக்கப்படுகிறது. ஒரு பொதுவாக 11ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் வந்தால் அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரும் என்று கூறுவார்கள். அதுபோல் இந்த மேஷ ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை அள்ளி அள்ளி தரும். மேலுமே 11லே ஏற்கனவே சனி இருக்கிறார். சனிக்கு உகந்த இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். ராகுவும் அங்கு அமர்ந்திருப்பது நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தரும். நீண்ட நாள் உங்களுக்கு வசூலாகாத பணம் அனைத்தும் சேரும். பணம் பல வழியில் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். நீங்கள் இதுவரை துன்பத்தில் இந்த பண தட்டுப்பாடு நீங்கி சரளமான பணம் வரவு அதிகரிக்கும். எதை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றினா 16ஆம் நாள் லாபஸ்தானம். வழக்குகள் வெற்றி, குழுக்கள் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீரும். தொழில் இந்த போட்டிகள் பொறாமைகள் விலகி ஓடும். நல்ல ஒரு ஆதாயம் தேடி வரும். புத்தம் புது வாகனம். ஏன்னா ராகு பகவான் 4 வேலை செய்வார். அதே போல் வெற்றியை தருவார், புகழை தருவார், செல்வத்தை தருவார், யோகத்தை தருவார். இந்த 4ம் சேர்ந்து மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டிலே, இந்த பிறக்கின்ற புத்தாண்டிலே ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி ஓஹோ என்று இருக்க போகிறது. அதே சமயம் இந்த ராகு கேது 24/4/2025 பயிற்சி அடைவது மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு யோகத்தை தரப்போகிறது. மேலும் 5ஆம் இடத்திலே உங்களுக்கு நட்பு ஸ்தானம் என்று கூடிய சிம்ம ராசியிலே கேது பகவான் அமர்கிறார். சிம்ம ராசியில் 5ஆம் இடத்திலே அமர்வது புத்திர வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம். அவர்களுக்கு கல்விக்காக நல்ல நீங்கள் உயர் படிப்பதாக டாக்டர் படிக்கணும், சில விஞ்ஞானம் படிக்கணும், சில பிஇ படிக்கணும், என்னென்ன துறை அவர்களுக்கு அதற்கேற்ற சீட்டு வாங்கி கொடுத்து அவர்கள் பொருட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரப்போகிறது. நீண்ட நாள் கடன்கள் தீரும். கல்வியில் மேன்மை கிடைக்கும். வழக்குகள் வெற்றி தரும். வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்கின்ற ஒரு ஆற்றலும் அதன் பொருட்டு லாபத்தையும் வாரி வாரி தரப்போகிறது இந்த மேஷ ராசிக்கு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி. அரசியல் உள்ளவர்களுக்கு கொடிகட்டி பறக்கின்ற காலம் வந்துவிட்டது. மேஷ ராசிக்கு ஓஹோ என்று இருக்க போகிறது. ஏன்னா இந்த 2025 தொடங்கி அதோடு 2027 தான் அவர் பயிற்சி அடையப் போகிறார். சுமார் 18 மாத காலம் அங்கே இருப்பதனால் அற்புதமான ஒரு யோகங்களையும் லாபங்களையும், அரசியல் உயர் பதவி, ஒரு சிலருக்கு மந்திரி பதவியும் தரும் கூறுவார்கள். 11ஆம் இடத்திலே ராகுவும் சனியும் சேர்ந்து அமர்ந்தால் அவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஓட்டாண்டியும் கோட்டி சொன்னாவார்கள். நீண்ட நாள் வசூலாவாத கடன் சேரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி இன்று நாளை என்று தள்ளி போட்டவர்களை தானாக தேடி கொடுப்பார்கள். வழக்குகள் ஒரு சிலருக்கு இருந்தால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு வீரமாலையை வீரவாக சூடுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
வீடு கட்டி பாதியில் இருந்தவர்களுக்கு யோகக்காரன் வந்து சேர்ந்திருக்கிறதுனால் பணத்தை அள்ளித்து தருவார். வீடை கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வைப்பார். திருமணம் நல்ல ஒரு நீங்க உங்க தகுதிக்கேற்ற திருமணம் கிடைக்கும். புத்திர சந்தான பாக்கியம், அற்புதமான ஒரு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே எங்களுக்கு பையன் இருக்காங்க, பெண்ணு பிறகுனா 5 கேதால பெண் குழந்தை கிடைக்கும். அதே சமயம் நீண்ட நாள் வசூலாகாத கடன் வந்து சேரும். புதிய தொழில் ஆரம்பித்து அது கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். நீண்ட நாள் கனவு அனைத்தும் பழிக்கும். லோன் ஏதாவது எதிர்பார்த்தா அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவீர்கள். உங்கள் குலத்தை விட்டு போயிருந்தால் அதை வழிபட்டு அதன் பொருட்டு நல்ல ஒரு லாபமும், நீண்ட நாள் விடைபெற்று வந்த குலதெய்வம் தெரியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைச்சி இந்த ஆண்டு காசி, ராமேஸ்வரம் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. மேஷராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இந்த 26/4/2025 முதல் உங்களை கோட்டீஸ்வரராகும். வாரி வாரி கொடுப்பார் வள்ளல் என்று கூறுவார்கள். ராகுவை போல் கொடுப்பார்களே, அதுபோல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று கூறுவார்கள். இந்த 2 கிரகமும் 11ஆம் இடத்தில் அமர்ந்ததினால் பல கோடிகளை அள்ளித்தரும். பல பதவிகள் வந்து சேரும். புது புது பட்டங்கள் வாங்கும். விளையாட்டுத் துறையில் ஜொலிப்பவர்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள் ஜொலிப்பவர்கள், ஐடி துறையில் உள்ளவர்கள் சிறந்த ஒரு காலம். வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும், மின்சாரத்துறையில் உள்ளவர்களுக்கும், கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும், சில பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ல இந்த இதில் குவாரியில் வச்சிருக்காங்க, கல் குவாரி, அது மாதிரி நல்ல ஒரு அபரிதமான யோகத்தையும், வாங்கி விற்கின்ற தொழில் செய்வர்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்கள் நல்ல ஒரு ஆதாயத்தையும் வாரி வாரி கொடுப்பது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களை கோட்டீஸ்வரர் ஆகிவிடுவார். இந்த 11ஆம் இடத்தில் லாபத்தில் உள்ள ராகுவும் சனியும் சேர்ந்து இருப்பது நல்ல ஒரு ஆதாயம். மேலும் யூடியூப் நேயர்களே, மேஷராசிக்கு அளவற்ற யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சி. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராகு கேது பயிற்சி 11ஆம் இடத்துள்ளது. கோட்டீஸ்வரர் ஆகும் யோகம் மேஷராசிக்கு. நன்றி நன்றி நன்றி.